लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீய திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्तराणतृणायमेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2760வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அருளிய பெரிய திருவந்தாதியினுடைய 2ஆம் திருமொழியினுடைய 4வது பாசுரம் 14வது பெரிய திருமொழி பாசுரம். முதலிலே நம் எம்பெருமானார் ராமானுஜர் அருளிய தனியன். முந்துற்ற நெஞ்சே முயற்சி தரித்து உரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியே சந்தம் உருவு கூறும் சோலை சூழ் மொய் பூம் பொரு நல் குருகூரன் மாறன் பேர் கூறு என்பது தனியன் 14வது பாசுரத்தை இப்போது சேவிப்போம். சாயால் கரியானை உள்ளறியாராய் நெஞ்சே பேயார் முலை கொடுத்தார் பேயராய் நீயார் போய் தேம்பூன் சுவைத்து ஊனறிந்து அறிந்தும் தீவினையாம் பாம்பார் வாய் கை நீட்டல் பார்த்தி. நெஞ்சத்தை பார்த்து பேசுகிறார். முன்பு கிருஷ்ணாவதாரத்திலே கண்ணன் யார், அவன் அவதார நோக்கம் என்பதை சற்றும் உணராத கருப்பாக இருக்கக்கூடிய கண்ணனை கொல்லும் நோக்கத்தோடு வந்த பேய்ச்சி ஆகிய பூதனை தன்னுடைய மார்பகத்திலே நஞ்சை தடவி கொண்டு வந்து பால் அமுது தர முற்பட்டாள். அதனை உணர்ந்து கொண்ட கண்ணன் பால் அருந்துவது போல அவருடைய உயிரையும் குடித்தான். அப்படி இருக்கும்போது எம்பெருமானை பற்றி ஒன்றுமே அறியாத நீ ஐம்புலன் தரக்கூடிய சுகமே உலக சுகமே சுகம் என்று லௌகீக வாழ்க்கையிலே ஆழ்ந்து கிடக்கிற நீ ஊனமானவன் என்பதை அறிந்திருந்தும் எம்பெருமானானை கண்டுவிட வேண்டும், அவன் திருவடிகளை சேர வேண்டும் நினைக்கிறாயே. உனக்கு அந்த தகுதி இருக்கிறதா? உனக்கும் பூதனைக்கும் என்ன வேறுபாடு? இது எப்படி இருக்கிறது தெரியுமா? கொடிய விஷத்துடைய பாம்பினுடைய கையிலே வாயை கொண்டு வாயிலே தன் கையை நுழைப்பது போல பெருமாளை பற்றி அறியாத நீ அவனை நீ சாட்சாத்காரம் செய்ய வேண்டும் நினைப்பது எப்படி இருக்கிறது என்று நெஞ்சை பார்த்து கேட்கிறார் ஆழ்வார். இங்கே 2ஆம் அடியிலே முதல் சீராக பேயார் என்று கூறிய பின்னும் 3ஆம் சீரில் மீண்டும் பேயரா என்று பயன்படுத்தியதை பார்க்க வேண்டும். இது ஆழ்வார் அந்த வஞ்சக பூதையினுடைய கொடிய செயலின் உச்சத்தை காட்டுவதற்காக என்று 2 முறை சொல்வதாக நாம் நினைக்க வேண்டும். அறிவில்லாமல் யாரிடம் சென்று மோதுகிறோம் என்று தெரியாமல் மோதிய பூதனையை போல உன்னுடைய தகுதி தெரியாமல் ஏன் நெஞ்சே அவனை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறாயே, இது சரியா என்று கேட்கிறார். இங்கே தேம்பு ஊன் என்று சொல் சற்று மயக்கத்தை தரக்கூடிய சொல். அதற்கு ஆத்மா ரசிக்கும்படியான விஷயாந்திரங்களையே என்று பொருள் கொண்டிருக்கிறார் புதிவாதி பயங்கரம் அனங்காச்சாரியார். நாம் ஐம்புலன்களால் நுகரத்தக்க புலன்கள் தான் இன்பங்கள் என்று கொண்டிருக்கிறோம். எனவே அதுவே நல்லது நினைக்கும் போது பெருமாளை நீ சேவிக்க முடியுமா? பெருமாளை சேவிக்க உனக்கு தகுதி இருக்கிறதா என்று நினைத்து பார்த்தாயா மனமே என்று கேட்கிறார். ஏன் நெஞ்சமே, பூதனையானவள் நிறத்தால் கருப்பாக இருக்கக்கூடிய கண்ணபிரானை உள்ளே புகுந்து அனுபவிக்க தெரியாதவளாய், அவனை கொல்ல வேண்டும் என்று அறிவு கட்டவளாய் விஷம் தடவின முலையை உண்ண கொடுத்தாள். அவளுக்கு நீ உறவு முறையில் என்ன ஆக வேண்டும் என்று தன்னுடைய நெஞ்சத்தை பார்த்து கேட்கிறார். காரணம், பூதனைக்கு எப்படி கண்ணனை பற்றி தெரியாதோ அதுபோல உனக்கும் கண்ணனை பற்றி ஒன்றும் தெரியாது, பெருமாளை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனால் அவனுடைய சாட்சாத்காரம் வேண்டும் என்று நினைக்கிறாயே, உன்னுடைய தாழ்ச்சிக்கு அது தக்கதுதானா என்று நினைக்க வேண்டும்.
மனதால் நீ கெட்டுப்போனவனாய் இருக்கிற பொழுது உனக்கு எப்படி அந்த சாட்சாத்காரம் கிடைக்கும்? அவன் வருவான்னு நினைத்து அவனை கூப்பிடுகிறாய் என்று கேட்கிறார். இது எப்படி இருக்கிறது என்றால், விஷமுள்ள ஒரு பாம்பினுடைய வாயிலே கையை விடுவது போல பகவத் அனுபவம் என்பது சற்றும் இல்லாத நீ அவனை எப்படி அழைக்கலாம் என்று கேட்கிறார் இந்த பாசுரத்திலே. பாசுரத்தை மேலும் நோக்கினால், சாயார் கரியானே என்று கடந்த பாட்டிலே சொன்னார். காட்டு உன்மேனி சாய் என்று கேட்டார். உன்னுடைய வடிவழகை எனக்கு காட்ட வேண்டும் என்று கேட்டவுடனே எம்பெருமான் நினைத்தாராம், இவ்வாறெல்லாம் ஆழ்வார் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறாரே, சரி நம்முடைய வடிவழகு சிறிதை காண்பிப்போம் என்று திருவுள்ளம் பற்றினார். உடனே அது அறிந்தவுடனே ஆழ்வார் மறுபடியும் புலம்ப ஆரம்பிச்சிட்டார். அயோக்கியனான நான் பரம்பொருளை பார்ப்பது தகுமோ? பழியபடி தன்னுடைய நெஞ்சத்தை பார்த்து பேசுகிறார். பகவத் விஷயத்தை நீ அனுபவிக்க பார்ப்பது அதற்கு நீ கெடுதல் உண்டு பண்ணுவது போலல்லவா இருக்கிறது. முன்பொரு காலத்திலே பூதனை என்பவள் அந்த எரும்பெருமானை அடைந்து அவனை கொல்ல வேண்டும் என்று கெடுக்க வேண்டும் என்று நினைத்ததை போலல்லவா நீ பெருமாளை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறாயே? உன்னுடைய தகுதிக்கும் தராதரத்துக்கும் பெருமாளை பார்க்கலாமா என்று கேட்கிறார். பேயார் சாயல் கரியானை உள்ளறியாராய் பேயராய் முளை கொடுத்தார் என்று சொல்ல, பூதனையுடைய கதை கண்ணனை பற்றி எங்கெல்லாம் பேசுகிறோமோ அங்கெல்லாம் பூதனையை பற்றிய கதை இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏனென்றால் கண்ணன் நிகழ்த்திய முதல் விளையாட்டே பூதனையோடு தான். அந்த பூதனை மகாலட்சுமி போல வந்தாளாம். வந்தவள் நேராக குழந்தையை எடுக்க சென்றால், குழந்தைக்கு பால் கொடுக்கிற பாவனையிலே எடுத்து தன்னுடைய முளைக்காம்பை கண்ணனுடைய வாயிலே திணித்தாள். கண்ணன் நினைத்தான், வழக்கமாக அருள் புரியும் போது கண்ணை திறந்து அருள் புரிவானாம், இவளுக்கெல்லாம் கண்ணை திறந்து அருள் புரிய வேண்டுமா? எப்படியுமே அவள் மோட்சத்திற்கு போக போகிறாள், என் கைப்பட்டதனாலும் என் வாய்ப்பட்டதனாலும் கண்ணை மூடிக்கொண்டு பாலை குடிப்போம் என்று கண்ணை மூடிக்கொண்டு அவள் உயிரை எடுத்தான் என்பதெல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்ததுதான். இங்கே அவளை போய் பேச்சு முளை கொடுத்தாள் என்று சொல்வதற்கு பதிலாக பேய் முளை கொடுத்தது என்று சொல்லுகிறார். பேயராய் என்று ஒரு உயர்வு வேற சொல்றார். அது கோபத்துல சொல்றது. ஓப்பினும் உயர் வினும் சிறப்பினும் செரிலினும் இழிப்பினும் பால்தினை இழுக்கிணப்பு இயல்பை. இழக்குதானது, ஆனால் சொல்லுகிற பொழுது உயர்வாய் கோபத்தை வெளிப்படுத்துகிற போது அவன் பெரிய ஆளுன்னு சொல்றோம்ல, அது மாதிரி. பொதுவாக ஒரு ஆள் மேல கோபம் இருக்குன்னா அவனுக்கு என்னப்பா, அவனை திட்டணும், ஆனால் திட்டாம அவன் பெரிய ஆளுப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி தான் இங்க ஒரு மரியாதையான வார்த்தையை பயன்படுத்துகிறாராம் ஆழ்வார். அதுக்கு நன்னுள்ள ஒரு சூத்திரமும் இருக்கு, அதை தான் சொன்னோம் முன்னாடி. அவளுடைய மேல இருக்கிற கோபத்தால பேயார் அப்படின்னு ஒரு பெருமையான ஒரு வார்த்தையை பேசினார் ஆழ்வார் என்று பார்த்தோம். சாயால் கரிய யானை என்பது கரிய சாயல் உடையவனான கண்ணபிரான் என்பது. சாயா என்பது வடமொழியோட சொல்லு. இதற்கு ரெண்டு வகையா கூட பொருள் கொள்ளலாம். நிறத்தின் அழகை பெருமானை காட்டி நல்ல எண்ணத்துடன் பக்தியை செலுத்தி உள்ளூர் அனுபவிக்கலாம் என்று ஆசைப்படாதவளாய் அப்படின்னு ஒன்று. உண்மையை தெரிந்து கொள்ளாதவளாய் இவன் சாட்சாத் பரமபுருஷன் என்று தெரிந்து கொள்ளாமலே இவனை நாம் கொல்ல முடியாது என்று அறியாமல், நாம் செத்து போவோம் என்று அறியாமல் அவனை எடுத்துக்கொண்டு அவனுக்கு பால் கொடுத்தாள். இங்கே பூதனை செய்த செயலை சொன்னோடனே, நீ யார், என் கையாலே அந்த பூதனைக்கு நீ என்ன ஆக வேண்டும் என்று தன்னுடைய நெஞ்சத்தை பார்த்து கேட்கிறாய். அவளுக்கு முன்னே நீ பிறந்தியோ பின்னாடி பிறந்தியோ, உனக்கு என்ன பெருமாளை பற்றி தெரியும், பூதனை மாதிரி போய் மாட்டிக்கிறியே அப்படின்னு கேட்கிறாய். உடனே நெஞ்சை நோக்கி நீ யார் என்று கேட்ட ஆழ்வாரை பார்த்து அந்த நெஞ்சு கேட்குது, ஆழ்வீர் படுபாவையான பூதனை செய்தார் போல நான் என்ன கொடுங்கோல் செய்து விட்டேன், எனக்கு அவளை நீ ஒப்பு கூற வேண்டிய காரணம் யாது சொல்லுன்னு கேட்குது. அதுக்கு பதில் சொல்றார், தேம்பூன் சுவைத்து ஊனது அறிந்தும் தீவினையாம் பாம்பார்வாய் கை நீட்டல் பார்த்தி என்ன. விஷயாந்திரங்களையே அனுபவிக்கிறது, சப்தாதி விஷயங்களையே அனுபவிக்கிறது. கண் காது மூக்கு வாய் உடம்பு என்று இந்த ஐம்புலன்களுக்கும் சேர்ந்து இதுதான் நல்லது இதுதான் நல்லது என்று உலக விஷயங்களிலேயே ஈடுபட்டு கொண்டிருப்பது. பகவத் விஷயத்தை அனுபவிப்பதுதான் ஆத்மைக்கு சக்தி என்பது தெரியாமலேயே மற்ற விஷயங்களை அனுபவிப்பது ஆத்மா நாசமடைவதற்கு ஏது என்று உணராமல் இப்படிப்பட்ட விஷயங்களை சுவைக்கவானது இனிதாக அனுபவிக்கிறது. அந்த அனுபவத்தினாலேயே உண்டாவது ஊன் ஊனம் என்கிற வட சொல். ஊன் என்று கிடைக்கிறது, அதனால் குறைவு ஏற்படுகிறது. இது எப்படி இருக்கிறது என்றால், கொடிய பாம்பினுடைய வாயிலே, கொடிய விஷமுள்ள பாம்பின் வாயிலே கைவிடுவதற்கு ஒப்பாக இருக்கிறது. அப்படி நான் செய்கிறேன் என்று சொல்றார்.
பூதனையுடைய காரியத்தால் எம்பெருமானுக்கு யார் ஒரு கேடு விளையவில்லை. அதுபோல என்னுடைய பகவத் அனுபவம் இல்லாவிட்டாலும் பகவானுக்கு எந்த ஒரு கேடும் விளையப் போவதில்லை என்பதும் இதிலே குறிப்பிட வேண்டும். பெரியவாச்சான்களுடைய வியாக்கியானத்திலே பூதனை மன்னிச்சியாய் வஞ்சித்தாளன்றே போக பேயாகையாலே வஞ்சித்தாள் அணையாயிற்றே உன்னை பார்த்தால் பூதனை நித்திய சூரியர்களோடு ஒக்குமிடவே. அப்படிப்பட்ட பூதனையுமே நித்திய சூரியலில் ஒருவாக ஆகிவிட்டாள். பாம்பின் வாய் எண்ணாமல் பாம்பார் வாய் என்பதும் இங்கு ஆர் விகுதி கொடுமையினுடைய பலத்தை காட்டுவதற்காக கனத்தை காட்டுவதற்காக சொல்லப்பட்ட உயர்வு என்று கொள்ள வேண்டும். இப்படி ஆழ்வார் மீண்டும் என்ன சொல்கிறார்? நான் அவளை அடையத்தக்கவன் தானா? பூதனை போல் நானும் அவனை பற்றி தெரியாமல் இருக்கிறவன் தானே, எனக்கு அந்த அனுபவம் எப்படி கிடைக்கும்? பெருமாளே அனுபவத்தை கொடுக்க வருகிற பொழுது இவருக்கு ஒரு சந்தேகம் வந்து மீண்டும் ஒரு முறை தனக்கு அதுக்கு தகுதி இருக்கிறதா என்றெல்லாம் பேசிய பாசுரம் இந்த பாசுரம் 14வது பாசுரம். மீண்டும் பாசுரத்தை சேவிப்போம். சாயால் கரியானை உள்ளறியாய் நெஞ்சே பேயார் முளை கொடுத்தார் பேயராய் நீ யார் போய் தேம்பூன் சுவைத்து ஊனறிந்தும் அறிந்தும் தீவினையாம் பாம்பார்வாய் கை நீட்டல் பார்த்து காயனவாச்சா மனசேந்திரியவா உத்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எந்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தை இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையினுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொழுவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா, எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாடுவதற்கு அருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.